யூடியூபர்ஸுகளுக்கு வணக்கம். தாவேகா விஜய் ரீசெண்டாக நடத்தின இந்த மகாபலிபுரம் மாநாடு, தஞ்சாவூர் மாநாடு, அதில் கொடுத்த வாக்குறுதிகள், அப்புறம் அவருடைய முதல் மனைவி விவாகரத்து விஷயம், இதையெல்லாம் பற்றி யூடியூப் ஊடகங்கள், பிரபலமான பத்திரிகையாளர்கள், அப்புறம் சொசைட்டியில் இருக்கக்கூடிய வேறு பிரபலமான நடிகர்கள், ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறவங்க, வேறு கட்சிகளுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கொடுத்த பேட்டி, அதில் இருந்த விமர்சனம், கேலி கிண்டல் இது எல்லாத்தையும் பார்த்தேன். எனக்கு புரியல. விஜய் என்ன அப்படி கேலி கிண்டல் பண்ணுற மாதிரி என்ன சொல்லிட்டாராங்க? அவர் வந்து ஸ்ட்ரைட்டா புல்லட் மாரி மக்களுக்கு அடிப்படையா என்னென்ன தேவைகள் இருக்கோ, அதாவது கல்வி, மருத்துவம், சட்ட ஒழுங்கு, சாலை வசதிகள், விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தட்டு மக்களுக்கு வந்து பேசிக்கா என்னென்ன தேவை? அடித்தட்டு மக்கள்னா யாரு? இன்னைக்கு வந்து 50,000 குடும்ப வருமானம் ரூ. 50,000 கம்மியா இருக்கிறவங்களே வந்து அடித்தட்டு மக்கள் தானே! இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு அவங்களே அடித்தட்டு மக்கள் தான். ஸோ ஒரு அடித்தட்டுல இருக்கிற மக்கள் வந்து அவங்களும் வந்து ஒரு ஒரு தரமான வாழ்க்கை, ஒரு குடும்பம், பசங்க, அவங்களுக்கு தேவையான அ மருத்துவம், கல்வி, ஸோ இதெல்லாம் கிடைக்கிற மாரி அவர் வந்து திட்டங்களும், இலவசங்களும் அறிவிச்சிருக்காரு. அதையெல்லாம் எப்படி நிறைவேத்த போறோம்ன்றதையும் வந்து அவர் ஸ்ட்ரெயிட்டா புல்லட் மாரி சொல்லியிருக்காரு. அதாவது கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய மறைமுக வரி. மறைமுக வரின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். தீப்பெட்டியிலேருந்து நம்ம வாங்குற பென்ஸ் கார் வரைக்கும் மறைமுக வரி இருக்குது. நேரடியான வரி. அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல வரக்கூடிய வருமானம். அம் அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸஸ்லேருந்து நமக்கு வரக்கூடிய பங்கு. டாஸ்மாக் வருமானம். மிகப்பெரிய வருமானம் இல்ல தமிழ்நாட்ல. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு அ ம் நேரடியா வந்து மக்களுக்கு அ இந்த நிதியெல்லாம் நம்ம வந்து அ முறைப்படி செலவு பண்ணோம் அப்டின்னா, இந்த திட்டங்களெல்லாம் நிறைவேத்த முடியும். அப்படின்னு ரொம்ப ஹானஸ்ட்டா, ஸ்ட்ரெயிட்டா சொல்லியிருக்காரு. அ அத வந்து அதில வந்து கிண்டல் பண்றதுக்கு, விமர்சனம் பண்றதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ம். அ அவர் தேவையில்லாம வந்து வாயில வடை சுடல. பெரியார் கொள்கை, ஹிந்தி எதிர்ப்பு, தமிழ் தேசியம். ம். யார் உங்கள இதெல்லாம் கேட்டாங்க உங்கள? ஹிந்தி எது நான் கூட தான் ஹிந்தி மீடியம்ல படிச்சேன். இப்ப நான் என்ன தெலுங்குலயா பேசிட்டு இருக்கேன் இப்போ? அ ஏன்டா தமிழ் லாங்குவேஜ்ன்றது அவங்களுக்கு இண்டிவிஜுவலா அவன் தாய்மொழி மேல இயற்கையாவே ஒருத்தனுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கும். அது மேல ஒரு பற்று இருக்கும். அவன் எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் சரி, எங்க வளர்ந்தாலும் சரி, அவனுடைய தாய்மொழிய அவன் கத்துக்க போறான். அவன் தாய்மொழி மேல அவனுக்கு பற்று இருக்கணும். அவ்வளதான். இப்ப நான் வந்து தமிழ் பேசுற மாரி அவங்களும் பேச போறாங்க. எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியும். ஏன்னா, எனக்கு தமிழ் மேல பற்று இருக்கு. நான் ஹிந்தி மீடியம்ல தான் படிச்சேன். அ இப்ப என்ன தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன தூய தமிழ்ல பேசிட்டு இருக்காங்க, சிலோன்ல இருக்கிற மாரி. ம். ஒரு வார்த்தையில ஒரு ஒரு சென்டென்ஸ்ல வந்து 4 இங்கிலீஷ் வார்த்தைங்க சேர்த்து தான் பேசுறாங்க. முதலமைச்சரே கூட தான் வந்து பேசும்போது, அதில வந்து ஒரு 7, 8 இங்கிலீஷ் வார்த்தைங்க வந்துரும். ஸோ இங்கிலீஷ் வார்த்தைங்கள்லாம் கலந்து பேசாம அங்க எல்லாம் தூய தமிழ்லயா பேசிட்டு இருக்காங்க. தேவையில்லாத விஷயங்களெல்லாம் போட்டு வடை சுட்டுக்கிட்டு ஒருத்தனுக்கு வந்து என்ன காலையில தூங்கி எழுந்துச்சான் அப்படின்னா வந்து, அ வ வீட்ல வந்து தண்ணி வரணும், பைப்ப தொறந்தா. வீட்ல கரண்ட் இருக்கணும். கிளம்பி ஆஃபீஸ் போகணும் அப்படின்னா வந்து, வீட்லருந்து இறங்கணும்னா, நல்ல ரோடு இருக்கணும். சேஃபா வந்து ஆஃபீஸ் போய் சேர்றதுக்கு. வீட்லருந்து பெண்கள் காலேஜுக்கும், வேலைக்கும் போயிட்டு வராங்கன்னா, பாதுகாப்பா போயிட்டு, பாதுகாப்பா திரும்ப ரிட்டர்ன் வரணும், போன மாதிரியே. நகையெல்லாம் வந்து தைரியமா வந்து அழகழகா வாங்கி வச்சிருக்கிற நகையெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு தைரியமா ரோட்ல போகணும். இதுதானே தேவை. அ நமக்கு என்ன தமிழ் தேசியமும், இந்த இது ஹிந்தி எதிர்ப்பு, பெரியார் கொள்கை இதெல்லாம் கட்டிக்கிட்டு நாங்க என்னடா பண்ண போறோம்? நடைமுறைக்கு என்னவோ என்ன தேவையோ அத வந்து பேசுங்கடா. அதுக்கான திட்டங்கள பேசுங்கடான்னா, எதையோ வாயில வடை சுட்டுக்கிட்டு இதெல்லாம் செஞ்சோம் அப்டின்னா வந்து, நீங்கலாம் வந்து பெரிய அரசியல்வாதியா? அதெல்லாம் வந்து பெரிய பெரிய கொள்கைகள் அது. அந்த கொள்கைகள்லாம் யார்றா இப்ப கட்டிக்கிட்டு அழுவுறாங்க இப்போ கொள்கைகள்லாம்? யாருக்கு வேணும் உங்களோட இந்த தேசியம், பெரியார் கொள்கை, இது ஹிந்தி எதிர்ப்பு இதெல்லாம் யார் கேட்டாங்க உங்கள? இத தான் வேணும் நம்மளுக்கு. அடிப்படை வசதி, மருத்துவம். ஒரு எமர்ஜென்சினா நான் வந்து டக்குனு கொண்டு போய் அட்மிட் பண்றதுக்கு கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டல் வசதி, இல்ல வந்து ஸ்கூல்ல வந்து கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல வசதி இல்லாதவங்க ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல அ ம படிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு நெறைய கவர்ன்மென்ட் ஸ்கூல்ஸ் இருக்கணும். நெறைய கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கணும். இதுதானா மக்களுக்கு வந்து தேவை? தேவையில்லாத விஷயங்களெல்லாம் பேசி வடை சுட்டுக்கிட்டு, ம். அப்புறம் வந்து அவருடைய மனைவி விவகாரம். ம். அவருக்கும் அவர் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு. அதுல வந்து அவங்க பிரியறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட விஷயம். அ இதெல்லாம் என்ன ஓட்டு போடுற மக்கள் வீட்லயும் தான் இந்த பிரச்சனைலாம் இருக்குது. அதனால என்ன அவங்க வந்து அ இந்த விஜய்க்கு ஓட்டு போடாம இருக்க போறாங்களா? இல்ல வந்து ஸ்ரீராமன் வந்து நேரடியா வந்து ஸ்ரீராமனும், சீதா தேவியும் வந்து இங்க வந்து அரசியல் கட்சி நடத்தினா தான் ஓட்டு போடுவோம். வேற யாருக்கும் நாங்க ஓட்டு போட மாட்டோம். ஏன்னா எந்த அரசியல்வாதியும் ஒழுக்கமா இல்ல. அப்டின்னா இருக்கிறாங்க மக்களு. அ அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு, கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு, சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, இதெல்லாம் வேணாம் தான் விஜய் வந்து கிளீனா
இது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி தூக்கி போட்டுட்டு தெளிவான இருக்கிற நீரோடை மாரி அவர் வந்து இருக்கிறாரு. அந்த தெளிவான நீரோடையும், அந்த தெளிவான நீரும் தான் நம்மளுக்கு வேணும். அந்த குப்பையெல்லாம் நமக்கு தேவையில்ல. அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி தூக்கி போட்டுட்டு அவர் பேசுறாரு. நீங்க வந்து அந்த குப்பை தான் வந்து பெருசா நீங்க நினைக்கிறீங்க. ம். ஆ ஸோ அவருடைய திட்டங்களையும் சரி, அவரோட பர்சனல் லைஃப்லயும் சரி, எனக்கு எந்த குறையோ எதுவுமே தெரியல. கண்டிப்பா வந்து அ விஜய்க்கு அகைன்ஸ்ட்டா பேசக்கூடிய இந்த ஊடகங்களா இருக்கட்டும், வேற பிரபலங்களா இருக்கட்டும், நீங்க எல்லாம் பேசுறது வந்து அவருக்கு வந்து உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா தான் மாறப்போகுது. அந்த ஓட்டு எல்லாமே வந்து மேலும் மேலும் வந்து விஜய்க்கு தான் வந்து விழப்போகுது. அதுல வந்து எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. வெற்றி விஜய்.